வெல்கம் டு அமுத கிண்ணம். இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து முட்டை மசாலா. இப்போ 4 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வானல் வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டால் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த முட்டை மசாலாவுக்கு. சோம்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஆனியன் சாப் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போது ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. அது நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே வந்து வேகாமல் பச்சை ஆனியன் இருக்க மாதிரியே இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் வந்து நிறையா போட்டுக்கிட்டோன்னா மசாலா வந்து நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். இப்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் வந்து நல்லா வதக்கிட்டிங்கன்னா எல்லோரும் சாப்பிடுவாங்க, வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. குழந்தைங்க கூட அதை விரும்பி சாப்பிடுவாங்க தூக்கி போடாமல். நல்லா பொரிஞ்ச மாதிரி ஆயிட்டோம். நல்லா பொரிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். ஒரு ஹாஃப் தக்காளி கூட போதும், ஏன்னா அப்புறம் ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஹாஃப் தக்காளி போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து தக்காளியை வந்து நல்லா நசுக்கி விட்டு பேஸ்ட் மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ தான் வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளிலாம் ஒன்றா இருக்கும். இப்படி நல்லா நசுக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்து கரெக்டான பதத்துக்கு ஒன்றா சேர்ந்துடும். தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலைலாம் நல்லா கொஞ்சம் வதங்கியிருக்கு பாருங்கள், கரெக்டான பதத்துக்கு. இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு. அடுத்து இதில் வந்து மசாலா சேர்க்கலாம். ரெகுலராக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூளே போட்டுக்கோங்க. இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா வெங்காயம், தக்காளி கூட அந்த காரம் சேர்ந்துடும். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா அது கொதித்து பேஸ்ட் மாதிரி ஆகட்டும். கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வந்தக்கப்புறமா முட்டை போட்டுக்கலாம். இப்போது முட்டையை வந்து நல்லா கீறி வச்சுக்கோங்க. கீறி வச்சுட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த முட்டைக்குள்ளே நல்லா மசாலா இறங்கணுன்றதுக்காக கொஞ்சம் எடுத்து உள்ள அப்படியே அந்த ஜூஸியாக இறங்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போது தண்ணிலாம் வற்றினதும் முட்டை மசாலா ரெடி ஆகிடும். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் அமுத கிண்ணத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு வந்து பெல் பட்டன் அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். எல்லாமே சிம்பிளான முறையில் உங்களுக்கு நார்மலான எல்லா டிஷ்ஷுமே உங்களுக்கு நான் இதில் செஞ்சு காட்டுறேன். இனி அடுத்த வர வீடியோவில் ஈஸியான மெத்தடில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.